விஜய் அவர்களோட ஃபேன்ஸுக்கும் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். ஏன்னா ஜனநாயகன் படம் இன்னைக்கு ரிலீஸ். ஆனா எல்லாருமே இப்போ மிகப்பெரிய சோகத்துல இருக்காங்க. அதுக்கு காரணம் ஜனநாயகன் படம் இன்னைக்கு ரிலீஸ் இல்லை. ஜனநாயகன் படத்துக்கான சென்சார் சர்டிபிகேட் இன்னும் அவங்க கைக்கு வராத காரணத்தால் தான் இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கு. டிசம்பர் 20ஆம் தேதியே சென்சாருக்கு கொடுக்கப்பட்ட இந்த படம் இன்னும் சென்சாரை வெளியில வரல. ஆல்ரெடி இந்த படத்துக்கு UBA சர்டிபிகேட் தான் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சென்சார் டீம்ல சொல்லியிருந்தாங்க. பட் இந்த நிமிஷம் வரைக்கும் UBA சர்டிபிகேட் கொடுக்கப்படல. அதுக்கு காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு சில குறியீடுகள் நீங்க டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்டு வச்சிருக்கீங்க, அதனால இதை நாங்க மறுபடியும் ரீசென்சார் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த காரணத்தினாலதான் இன்னும் சென்சார் சர்டிபிகேட் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல எல்லாருக்குமே எழற கேள்வி, இந்த இடத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் பண்ணியிருந்திருக்கலாமே, ஏன் இன்னும் சென்சார் பண்ணல அப்படின்னா, சென்சார் போர்டுல இருந்து இதுக்கு எங்களுக்கு 20 நாட்கள் இன்னும் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த காரணத்தினால ப்ரொடியூசர் இப்போ கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. இந்த படத்துக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் எல்லாரும் செலவு பண்ணியிருக்கோம். இதுக்கு பின்னாடி நிறைய பேரோட உழைப்பு இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆனா மட்டும்தான் எங்க எல்லாருக்கான ரெவென்யூ திருப்பி கிடைக்கும். ஸோ கண்டிப்பா எங்களுக்கு இந்த படம் இந்த டேட்ல ரிலீஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ரெக்வஸ்டா எடுத்து வச்சிருந்தாங்க. பட் கோர்ட் சைட்ல இருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, 9ஆம் தேதி காலையில தான் இதுக்கான ஜட்மெண்ட்டை நாங்க கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ அதுக்கான அபிஷியல் ஜட்மெண்ட்டும் வந்திருக்கு. அந்த ஜட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க ரிலீஸ் டேட்டை இப்போதைக்கு தள்ளி வச்சிருங்க, இந்த படம் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகாது, சென்சார் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் இதுல மறைமுகமா நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, பிஜேபியோட தலையீடு இதுல கொஞ்சம் அதிகமாவே இருக்கு, அதனாலதான் விஜய் அவர்கள் படத்துக்கான ரிலீஸ் டேட் தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் பிஜேபி தலையீடு இதுல இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, சென்சார் போர்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ்ட் போர்டு, பிஜேபியோட தலையீடு இந்த இடத்துல அதிகமா இருக்குமோ அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் நிறைய எழுந்துட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களோட எல்லா படத்துக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாம அந்த படம் ரிலீஸ் ஆனதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா தலைவா படம் காலையில ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது, ஆனால் மத்தியானம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி பெரிய நெருக்கடிக்கு அப்புறமா தான் அவருடைய எல்லா படங்களும் ரிலீஸ் ஆயிட்டு இருந்த நிலையில இப்போ அவரோட கடைசி படமான ஜனநாயகன் படம் இப்போ ரிலீஸ் ஆக போறது இல்ல. அது ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம், அது ரிலீஸ் ஆகிறதுக்கான நாள் இது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ பயங்கரமான சோகத்திலையும் பயங்கரமான கோவத்திலும் இருக்காங்க. ஏன் விஜய் அவர்களை மட்டும் நீங்க எல்லாம் இப்படி தாக்குறீங்க? அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அவரு கண்டிப்பா 2026 எலெக்ஷன்ல கண்டிப்பா ஒரு முக்கியமான இடத்தை பிடிப்பாரு, அவர் ஜெயிக்கவும் செய்வாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் அவரோட ஃபேன்ஸ் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க ஜனநாயகன் படத்துக்காக எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தி டியூட் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.